உயர உயர வேகமாகும். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு எளிய சோதனை தான் செய்ய போறோம். ஆனா அதோட முடிவு வேற லெவல்ல இருக்க போகுது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்கு நமக்கு 2 பிளாஸ்டிக் பாட்டில்கள், வளைக்க முடியாத கடினமான ஸ்ட்ராக்கள், அப்புறம் 2 பாட்டில் மூடிகள் வேணும். 2 பாட்டில் மூடிகள்ல 2 சின்ன துளைகள் போட்டுக்கோங்க. 2 ஸ்ட்ராக்களை எடுத்து இப்போ நீங்க பாக்குற மாதிரி பாட்டில் மூடியில இருக்கிற 2 துளைகள்லையும் பொருத்துங்க. அதே போல இன்னொரு பாட்டில் மூடியில ஒரு நீளமான ஸ்ட்ராவை ஒரு துளையிலையும் குட்டையான ஸ்ட்ராவை ஒரு துளையிலையும் இப்போ நீங்க பாக்குற மாதிரி பொருத்துங்க. நீளமான ஸ்ட்ரா 20 சென்டிமீட்டர் நீளமா இருக்கணும். இங்க பாருங்க, முதல் பாட்டில் மூடியில 2 ஸ்ட்ராவும் குட்டையானதா பொருத்தி இருக்கும். இரண்டாவது மூடியில ஒரு நீளமான ஸ்ட்ராவும் ஒரு குட்டையான ஸ்ட்ராவும் பொருத்தி இருக்கும். இந்த அமைப்பை அப்படியே எடுத்து 2 காலி பாட்டில்கள்ல மூடி பார்க்கலாம். இப்போ மூடிகளை அகற்றிட்டு 2 பாட்டில்களையும் தண்ணீர்ல முழுமையா நிரப்புங்க. இப்போ மூடிகளை பாட்டில்ல பொருத்தி இறுக்கமா திருகி அடைச்சிடுங்க. அப்படி அடைக்கும் போது கொஞ்சம் தண்ணீர் வெளியேறும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ 2 பாட்டில்களையும் தூக்கி ஒரே நேரத்துல தலைகீழா பிடிங்க. 2 பாட்டில்ல இருந்தும் தண்ணி வெளியேற ஆரம்பிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த பாட்டில் முதல்ல காலியாகும்? நீளமான ஸ்ட்ரா பொருத்தப்பட்ட பாட்டில் தான் முதல்ல காலியாகும். ஏன்னா 2 பாட்டில்கள்லயும் ஒரே நேரத்துல திருப்பும் போது நீளமான ஸ்ட்ரா அதிக நீர்மட்டத்தை தனக்குள்ள இழுத்து வச்சு வெளியேற்றுது. அதோட அதிக நீரை அதிக வேகத்திலையும் தொடர்ச்சியா வெளியேற்றுது. அதனாலதான் நீளமான ஸ்ட்ரா பொருத்தப்பட்ட பாட்டில் முதல்ல காலியாகுது. 2 பாட்டில்களுமே ஒரே நேரத்துலதான் காலியாகும்னு பொதுவா நாம நினைப்போம். ஆனா எதிர்பாராத ஒன்று இங்க நடக்குது. நீண்ட ஸ்ட்ரா கொண்ட பாட்டில்ல இருக்கிற தண்ணி தான் முதல்ல வெளியேறுது. இதுக்கு என்ன காரணம்னு பாப்போம். ஆழம் அதிகரிக்கும் போது திரவங்களின் அழுத்தம் அதிகரிக்கும். அதாவது ஒரு கலனில் உள்ள திரவத்தின் அழுத்தம் ஆழத்தை பொறுத்து மாறுபடும்.